5 வருடத்துக்கு முன்பே அந்த பெண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான். ஆனால் கடந்த ஒரு 1.5 வருடமோ வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் விருப்பம் இல்லை, பேசலை அப்படின்னு தான் இந்த பையன் வந்து வெறி பிடிச்சி சுற்றிருக்கான். ஏன் பேச மாட்டேங்கிறான் அப்படி தொந்தரவுகளை தொடர்ச்சியாக 1 வருஷமாக தொந்தரவு பண்ணியிருக்கான். இது அவங்க அப்பாவுக்கு அந்த பெண் சொல்ல போய் அந்த முனியராஜ் என்ற பையன் வீட்டில் போய் வந்து சொந்தக்காரங்க வீட்டில் வந்து போய் கண்டிச்சிருக்கிறார் அவங்க அப்பா. அந்த கண்டித்த சூழ்நிலையில் தான் இது வந்து இன்னும் வந்து அந்த பையன் வந்து பைத்தியம் மாதிரி வெறி பிடிச்சி போய் மறுபடியும் அந்த பெண்ணை வந்து துன்புறுத்தும் சூழ்நிலை உருவாகி கையில் வச்சிருந்த கத்தியை வச்சு பட்டப்பகலில் வந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த இளம் பெண்ணை வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன பெண்ணை வந்து சரமாரியாக குத்தி கொலை செய்திருக்கான். பல விதமாக அந்த பெண்ணை வந்து பசங்க இப்படி தானே சுற்றிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கட்சிக்காரனை பிடிச்சிக்குவாங்க, பிடிச்சிக்கிட்டு என்ன போலீஸ் வந்து என்ன தொந்தரவு பண்ணுதுண்ணே அப்படின்னு சொன்னால் கட்சிக்காரன் அவங்களாம் தொந்தரவு பண்ணாதப்பா என் பையன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எம்எல்ஏவோ ஒன்றிய தலைவரோ அங்கே இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். சட்டம் ஒழுங்கு வந்து டோட்டலாக வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு. நம்ம பல விஷயங்களில் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆட்சியை அடுத்தது எப்படி பிடிக்கணும் அப்படின்ற களத்தில் இருக்காங்க. ஐஏஎஸ்களுக்கு வந்து என்ன நிலவரம்னு தெரில. அவங்க வந்து கைகள் கட்டப்பட்டிருக்கா இல்லை அவங்களும் வந்து நமக்கு என்ன வந்தது இந்த ஆட்சி போதான போது இருக்கிற வரைக்கும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டிட்டு நம்ம அடுத்ததை ஆட்சி வரும்போது நம்மளை மாற்றிக்கலாம் அப்படின்னு சூழ்நிலை கைதி மாதிரி இருக்காங்களா அப்படின்னு தான் சந்தேகம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக சீர்கேடுக்கு காரணம். அதாவது எம்டி மைண்ட் வந்து டெவில்ஸ் பேரடைஸ்னு ஒரு காலியான மூளை வந்து தீய சக்திகளும் கூடாரம் மாதிரி. அந்த மாதிரி தான் அந்த பையன் தெரிஞ்சிருக்கு. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு படுகொலை சம்பவம் பெரிய லெவலுக்கு எல்லாராலையுமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசியல் பிரமுகர் பல பேர் வந்து தங்களுடைய இரங்கல்களையும் அதே நேரத்தில் ஆளும் கட்சியினரும் எதிர்ப்பையும், அதாவது லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டபிளான விஷயத்தின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பையும் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு சார்? தமிழ்நாடு அப்படின்ற போக்கை கையாண்டு கொண்டு இருக்கிற திராவிட மாடல் அரசு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வார்த்தை ஜாலங்களை புகுத்திக்கிட்டு வர்ணனைகளை புகுத்திக்கிட்டு அவங்களுக்கு சொம்பு தூக்குறவங்களுக்கு வந்து அவங்கள கூட வச்சுக்கிட்டு ஆட்சி செய்யணும்னு நினைக்கிற போக்கு வந்து எப்படி இருக்குன்னா சட்டம் ஒழுங்காக மறந்துட்டாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இளம் வயசு, அதாவது 17, 15 என்ன பொதுவாக என்ன சொல்கிறேன்னா பள்ளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்க கத்தியை கொண்டு போகிறது, டீச்சருங்களே தாக்குறது, ரகலை பண்ணுறது. இது எப்பயோ நடந்தது 2011 அந்த மாதிரி. இப்போ பள்ளிகளில் போய் ஆயுதங்கள்லாம் இப்போயும் நடந்துட்டு தானே இருக்கு. இப்போ ரீசெண்டாக பிடிச்சிருக்காங்களே ஒரு பையனை வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு சும்மா இருந்திருக்கான். அவன் வந்து ஏதோ பிரச்சனையாகி பசங்களுக்குள்ளே அடிச்சுட்டு அவனுக்கு கொண்டுட்டாங்க. அது கடைசியில் பார்த்திங்கன்னா பசங்க குடிச்சிட்டு தான் ஒருத்தருக்குள்ளே அடிச்சிருக்கலானுங்க. சின்ன பசங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க, காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பசங்க குடிச்சிட்டு அந்த பையனை அடித்து மயிலாடுதுறையில் நம்ம நண்பர்கள் தான் வந்து அமுதா ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கவங்க சந்தித்து இது மாதிரி அந்த பையனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த இன்சிடெண்ட்டே போலீஸ் வந்து எப்படின்னா குடியினால் நடக்கலை அப்படின்னு திசை திருப்பிட்டாங்க. ஏதோ முன் விரோதம் அந்த பசங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம நண்பர்கள் போய் அது அமுதா ஐஏஎஸ்னு கோரிக்கை வைத்து இது வந்து இப்படி நடக்கலை, இப்போ மறுபடியும் வந்து அதை போய் என்ன நடந்தது, என்ன ஆயிருக்கு, அந்த பையனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா, ஏதாவது அரசாங்க உதவிகள் எதுவுமே இல்லை, கலெக்டர்கிட்டேருந்து பெண்டிங்கில் ஃபைல் காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஆட்சியினுடைய மெத்தன போக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது பிஆர்ஓ ஒர்க் பண்ணி இந்த ஆட்சி வந்து நல்லா நடக்குதுன்ற மாதிரி காமிக்கணுன்றதுக்காக ஐஏஎஸ்களை பயன்படுத்துகிறாங்க. ஐஏஎஸ்களுக்கு வந்து என்ன நிலவரம்னு தெரில. அவங்க வந்து கைகள் கட்டப்பட்டிருக்கா இல்லை அவங்களும் வந்து நமக்கு என்ன வந்தது இந்த ஆட்சி போதான போது இருக்கிற வரைக்கும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டிட்டு நம்ம அடுத்ததை ஆட்சி வரும்போது நம்மளை மாற்றிக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்காங்களா, அப்படி சூழ்நிலை கைதி மாதிரி இருக்காங்களா அப்படின்னு தான் சந்தேகத்தை உருவாகுது. இந்த இன்சிடெண்ட் வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு
ஜஸ்டிஸ் மாதவன் முன்னாள் வந்து 2014 பீரியடில் வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்குது. அதாவது சைல்டு அப்யூஸு, பள்ளிகளில் வந்து பாலியல் தொல்லைகள் கொடுக்குறது. இப்போ கூட வந்து நம்ம பார்த்தோம் ஒரு என்சிசி கேம்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல விதமான பெண்களை என்சிசி கேம்புன்னு கூட ப்ரைவேட்டு பள்ளி திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியினுடைய பள்ளியில் இந்த என்சிசி கேம்ப் ப்ரைவேட் ஸ்கூலில் என்சிசி கேம்ப்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து பாலியல் தொல்லைகள் வந்து ஆஃபீஸர்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸ் இல்லை அந்த பள்ளியினுடைய என்சிசி இன்சார்ஜினால வந்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டு இப்போ பூசி மொழிவிட்டாங்க. இப்போ அது பூதாகரமாக பேசப்படலை. ஒவ்வொரு இன்சிடென்ட் இப்படி தான். நம்ம கோயம்புத்தூரில் நடந்த விஷயங்கள் பூதாகரமாக அதை வந்து போலீஸ் என்ன சொன்னதான் எந்த கட்சியும் தொடர்பு இல்லாதவர்கள் அப்படின்னு மொத்தமாக முடிச்சிட்டாங்க. ஒரே கோர்வை, எந்த கட்சிக்கும் அந்த 3 பேருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்த முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சின்ன 17 வயசு பொண்ணு ஷாலினின்றப்ப அந்த முனியராஜ் என்ற பையன் வந்து 5 வருடத்துக்கு முன்பாக ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, தகவல்கள் வேறு மாதிரி வருது. 5 வருடத்துக்கு முன்பே அந்த பெண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் கடந்த ஒரு 1.5 வருடமோ வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் விருப்பம் இல்லை, பேசலை அப்படின்னு தான் இந்த பையன் வந்து வெறி பிடிச்சி சுற்றிருக்கான். ஏன் பேச மாட்டேங்கிறான் அப்படி தொந்தரவுகளை தொடர்ச்சியாக 1 வருஷமாக தொந்தரவு பண்ணியிருக்கான். இது அவங்க அப்பாவுக்கு அந்த பெண் சொல்ல போய் அந்த முனியராஜ் என்ற பையன் வீட்டில் போய் வந்து சொந்தக்காரங்க வீட்டில் வந்து போய் கண்டிச்சிருக்கிறார் அவங்க அப்பா. அந்த கண்டித்த சூழ்நிலையில் தான் இது வந்து இன்னும் வந்து அந்த பையன் வந்து பைத்தியம் மாதிரி வெறி பிடிச்சி போய் மறுபடியும் அந்த பெண்ணை வந்து துன்புறுத்தும் சூழ்நிலை உருவாகி கையில் வச்சுருந்த கத்தியை வச்சு பல விதமாக அந்த பெண்ணை வந்து பட்டப்பகலில் வந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த இளம் பெண்ணை வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன பெண்ணை வந்து விடாமல் வந்து அவன் வந்து சரமாரியாக குத்தி கொலை செஞ்சிருக்கான். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரியான ஒரு செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலே இல்லை. போலீஸ் அப்போ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விட்னஸ் சாட்சி பாவமாக இருக்கிறாங்களா அப்படின்னு தான் தோணுது. தொடர்ந்து இது ஒரு ஸ்கூலுக்கு போகிற இடத்துல ரவுண்ட்ஸ் வருவாங்க போலீஸ், ஸ்கூல் விடும் போதும் சரி, ஸ்கூல் தொடங்கும் போதும் சரி. ஏன்னா இது நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் இப்போது இந்தியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தெருவில் உட்காந்துன்னா இதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்குது. அதை நான் வந்து சொல்ல மாட்டேன். நான் இந்த மாதிரி பசங்கள்லாம் உட்காந்துருக்கிறவங்கள எப்படி முடக்கிறதுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த பையன் வந்து ஏன் அங்கே உட்காந்துருக்கான் சும்மா ஒரு இடத்துல, ஸ்கூல் போகிற இடத்துல அந்த பையன் வந்து இந்த பொண்ணை பின்தொடர்றது ஒரு ஸ்பாட்டில் தான் நடக்குது. இது பின்தொடர்றான்னா அந்த ஸ்கூல் வரைக்கும் போகிறான். மறுபடியும் அந்த பொண்ணு வந்து ஸ்கூலை விட்டு போகும்போது பின்னாடியே போகிறான். ஸ்கூல்லேருந்து ஏதோ ஒரு ஸ்பாட் வரைக்கும் இது தொடர்ச்சியாக நடக்கிறதுனா அதை வந்து போலீஸ் வந்து கண்காணிக்கணும். ஏன் நடக்குது, என்ன நடக்குது அப்படின்றத வந்து இதுவாகணும். நல்ல வேளை இந்த பெண்மணி வந்து பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா கிட்ட. சொல்லாமல் நிறைய பேர் மறைச்சி இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டுகள்லாம் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல கேஸுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். அது தகவல் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்குதுன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸினுடைய மெத்தனை போக்கு தான். இப்போ பள்ளிகளை சுற்றி வந்து கண்காணிக்க வேண்டிய போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்து இல்லை. நம்ம கோயம்புத்தூர் கேஸ்லேயும் அதான் சொன்னோம். அந்த பிருந்தாவன் நகரில் வந்து போலீஸ் ரவுண்ட்ஸு நடக்கலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு கமிஷனர் என்ன சொல்கிறதுனா போலீஸ் ரவுண்ட்ஸ் 10 மணிக்கெலாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க, 10:30 மணிக்கு தான் இன்சிடெண்ட்டே ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்மேட்ச்சு இன்ஃபர்மேஷனே இப்போ வந்து மிஸ்மேட்சாக இருக்குது. போலீஸ் ரவுண்ட்ஸை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. போலீஸ் ரவுண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்றது என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து நான் வசிக்கும் பகுதியில் வந்து ஒரு இடத்துல வந்து போலீஸ் ரவுண்ட்ஸ் வராங்க. 10:30 மணிக்கு மேலே ஒரு பொட்டி கடை திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி மடக்கி அந்த பொட்டி கடைக்கார ஏன் திறந்துருக்கீங்க, அவர் கேஸ் மாதிரி போடுறாங்க. அவர் பெட்டி கேஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி அவர் அந்த வாக்குவாதம் சொல்கிறார் அந்த கடைக்காரர்கிட்ட. ரவுடி எலிமெண்ட்ஸ்லாம் வர்றதுக்கு நீயே காரணமாக இருக்க பொட்டி கடைக்காரங்கிட்ட அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ட்ரெயினான போலீஸ் வந்து பள்ளி பகுதிகள், இந்த குடிக்கிற இடம், இங்கெல்லாம் வந்து விஷமிகள் வந்து ஜாஸ்தியாக சுற்றுற இடம், அது மாதிரி மறைமுக பார்கள் நடக்கிற இடங்கள், இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணும் போலீஸு. அவங்களுக்கு என்ன நம்மளுக்கு என்ன வந்தது மேலே இருக்க. அதாவது அதை தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார். ஒருவேளை இந்த பையன் வந்து கட்சி தொடர்பில் இருந்ததுனால வந்து தொடர்பு கண்டுக்காமல் விட்டாங்களா அப்படின்றது தான் கேள்வி வருது.
யார் கட்சி தொடர்பு? இந்த பசங்க இப்படி தானே சுற்றிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கட்சிக்காரனை பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிக்கிட்டு என்ன போலீஸ் வந்து என்ன தொந்தரவு பண்ணுதுண்ணே அப்படின்னு சொன்னால் கட்சிக்காரன் அவங்களாம் தொந்தரவு பண்ணாதப்பா என் பையன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எம்எல்ஏவோ ஒன்றிய தலைவரோ அங்கே இருக்கிறவங்களோ. ஸோ அந்த மாதிரி எதாவது இருக்குமான்றதான் ஒரு சந்தேகக்குரிய கேள்வியை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்பியிருக்கார். கடந்த இன்சிடென்ட்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எந்த கட்சியிலையும் தொடர்புன்னு பூசி மொழிவிட்டாங்க போலீஸ் அந்த 3 பேருக்கும். ஸோ இந்த விசமிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னு அதுதான் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கார். ஏன் அரசாங்கம் இதெல்லாம் கண்காணிக்கலை? மாதவன் அப்படின்றது மாதவனா அவர் ஏன் வந்து இதெல்லாம் உற்று நோக்க மாட்டாங்க? சமூக நலத்துறை அமைச்சகம்னு இருக்குது, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு தான். இப்போ கூட ரீசெண்டாக அந்த போக்சோ வழக்கெல்லாம் அதிகரித்தோன்னே அவர் என்ன யார் நம்ம இப்போ சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் சாரா அவர் வந்து ஒரு கூட்டத்தை அறிவித்து எல்லா என்ஜிஓஸ்லாம் வாங்க இதை வந்து விவாதிக்கணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் அவுட்புட் என்ன இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியல. பள்ளிதோறும் வந்து இல்லந்தோறும் இல்லை வந்து வீடு தோறும் இல்லந்தோறும் கல்வி உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி வரும் ஸ்டாலின் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்கீம் இருக்கு. உங்க வீடை தேடி வருவோம், வீடை தேடி ரேஷன் பொருட்களா, இல்லம் தேடி வரும் மருத்துவம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் அதுலயே வந்து கவுன்சிலிங் மாதிரி பண்ணணும். பசங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் பள்ளிகளில் வந்து கல்லூரிகளில் உடனே இன்ஃபார்ம் பண்ண சொல்லி அதை தான் இவங்க சொல்கிறாங்க. இது தொண்டு தட்டு எனக்கு தெரிஞ்சு யார் இந்த ஐபிஎஸ் ரவின்னு இப்போ இந்த யூடியூப் இதெல்லாம் சேனலில் வந்துட்டு இருக்கார். அவர் காலகட்டத்தில் அவர் இதுவாக இருக்கும்போது ஏடிஜிபியாக இருக்கும்போது இந்த அதை மொபைலில் 3 தடவை ஷேக் பண்ணால் அந்த மெசேஜ் போகும். நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணுற அளவுக்கு போலீஸ்க்கு மெசேஜ் போகும். அதுதான் அவங்க இந்த இதில் சொல்கிறாங்க. அந்த இதை வந்து நாங்கள் அறிவிக்க போகிறோம், அந்த ஆப்பை எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பெண் பிள்ளைகள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிற 12வது வயசு படிக்கிற பொண்ணுன்னா அவங்க மொபைல் வச்சுக்கிறாங்க. ஸ்கூலில் நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் 5000-6000 ரூபாய்க்கு கிடைக்குது. இன்றைக்கி எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற பசங்களே வச்சுருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்களாலும் சரி ஆண் பிள்ளைங்களாலும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆப்பெல்லாம் இன்னும் இப்போ பரவலையா அப்படின்றது தான் தோணுது. அந்த பையன் பின்தொடர்ந்து வரானா உடனே அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு மொபைல் இருந்தால் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட மொபைல் இருந்ததுன்னா அந்த 3 தடவை இப்படி ஷேக் பண்ணாங்கன்னா அது வந்து மெசேஜ் போகுது, இல்லை பட்டனை தட்டினாங்கன்னா மெசேஜ் போகுது. ஸோ உடனே போலீஸ் வந்து அவனை பின்தொடர்ற பையனை வந்து அப்போ 1 வருஷமாக அவன் துன்புறுத்தி இருக்கிறான், தொடர்ந்துருக்கான். இப்போ ஒரு தடவை கூட போலீஸ்க்கு இந்த மெசேஜ் போகலையா அப்படின்றதான் சந்தேகமாக இருக்குது. அவங்களும் வந்து ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இந்த பையன் வந்து என்ன பின்தொடரலாம். பெற்றோருக்கு மட்டும் அறிவுறுத்தி என்ன பிரயோஜனம்? அவர் போய் வந்து அவங்க ஆவேசத்தில் வந்து அந்த பையனோட வீட்டில் போய் சத்தம் போட்டு இது பண்ணியிருக்காரு. அது ஸ்கூலில் சொல்லியிருக்கணும், ஸ்கூலில் இருந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்யணும். முன்னெல்லாம் பள்ளிகளில் வந்து என்ன இருக்குன்னா என்சிசி இருக்கும், இப்போ இருக்குது. பட் அது இல்லாமல் வந்து ரெட் கிராஸ் இருக்கும், அப்படி ஒரு அமைப்பு. ஸ்கவுட்டுன்னு ஒன்று இருக்கும், ஸ்கவுட் இருக்குது. இப்போது பல பள்ளிகளில் ஸ்கவுட்டே இல்லை. ரோட் சேஃப்டி பெட்ரோல்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க தான் வந்து மற்ற போலீஸோடு சேர்ந்து லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருப்பார், இல்லைன்னா டிராஃபிக் போலீஸ் ஒருத்தர் வச்சுக்கிட்டு அவங்க வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ் முன்னாடி. அந்த இதெல்லாம் இல்லை இப்போ, எங்கேயுமே கிடையாது, நான் பார்க்குறதே கிடையாது. எல்லா ஸ்கூல்கள் முன்னாடி ரோட் சேஃப்டி பெட்ரோலாக அந்த இதை போட்டுக்கிட்டு நிற்பாங்க பசங்களாம். 12வது 10வது படிக்கிற பசங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க டிராஃபிக்கை ஸ்கூல்ஸ் முன்னாடி. அந்த இதுவே சிஸ்டமே இல்லை. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுனா மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு பெண் பிள்ளையை வந்து ஒரு பையன் வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே வரான், ஸ்கூலுக்கு அப்புறம் பின்தொடர்றான் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் போகும். யாராக போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி நடக்குது, விஷயம் என்னன்னு வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண் பிள்ளையை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா ஸ்கூலில் இருக்கவங்க அந்த தகவலை வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி நடக்குதுங்க எங்கள் ஸ்கூலை சுற்றி, இந்த மாதிரி பசங்க அங்கங்கே திரியிறாங்க அப்படின்னு சொன்னால் அது போலீஸ் வாட்ச் அவுட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த தகவல் போனதாகவே தெரியல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக சீர்கேடுக்கு காரணம். நம்ம வந்து அந்த பசங்களுக்கு வந்து 21 வயசு பையனா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு 8 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்கிற அளவுக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் குறைஞ்சது 5 மணி நேரம் வேலை செய்கிற அளவுக்காவது அந்த பையனை வந்து இது பண்ணியிருக்கணும். அந்த பையன் வேலை 1 வருஷமாக பின்தொடர்னா இதே வேலையாக இருந்திருப்பான் போல இருக்கு, அவனுக்கு வேலை வெட்டி இல்லை போல இருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து என்ன தெரியுங்களா, சமூக சீர்கேடு. அதாவது எம்டி மைண்டு வந்து டெவில்ஸ் பேரடைஸ்னு ஒரு காலியான மூளை வந்து தீய சக்திகளின் கூடாரம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பையன் தெரிஞ்சிருக்கான். அது இது வந்து ஆரம்ப காலகட்டத்திலே இந்த பெண் பிள்ளையும் சொல்லியிருக்கணும்,
5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கழித்து ஒரு வருஷம் தொடர்பில் இல்லை, கம்யூனிகேஷனில் இல்லைன்றதப்போ தான் இந்த பிரச்சனை உருவாயிருக்கு. இதெல்லாம் அதுதான் நம்ம இப்போ கடந்த விஷயம்லாம் சொன்னோம். உங்கள் பெற்றோர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா லவ் பண்ணலையோ அது என்ன விஷயன்றதை இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கரெக்ஷன் ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் யாரும் பண்ணுறதில்ல. இப்போ தவறு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் வந்து லவ் அஃபேரில் இருந்திருந்தானா அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா, அது லவ் அஃபேரா இல்லை 1 வே லவ்வா 2 வே லவ்வா அதெல்லாம் நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இது நம்ம சப்ஜெக்ட் கிடையாது. நான் என்ன சொல்ல விரும்புனா 1 வே லவ்வோ 2 வே லவ்வோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தால் அதை இன்ஃபார்ம் ஏன் பண்ணலன்றது எனக்கு தெரியல பேரண்ட்ஸ்க்கு. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிக்கல அந்த பையனை அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து இன்ஃபார்ம் பண்ணால் அது இப்போ இதனுடைய தாக்கம் வந்து தீவிரமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். சட்டம் ஒழுங்கு வந்து டோட்டலாக வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு. நம்ம பல விஷயங்களில் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆட்சியை அடுத்தது எப்படி பிடிக்கணும் அப்படின்ற களத்தில் இருக்காங்க. அவ்வளோதான். பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார். நன்றி.